டிவி சோமு சார், இதில் 3 பேர் சொன்ன கோணங்களும் வெவ்வேறு கோணங்களாக இருக்குது. இதில் டிஎஸ்எஸ் மணி சார் சொல்லும் பொழுது முருகபக்தர்கள் மாநாட்டை நடத்துனது யாரு? நீங்கள் பாஜகவை எதிர்க்கலையா நம்ம கேள்வி கேட்குறோம். ஆனால் முருகபக்தர் மாநாட்டை நடத்துனது திமுக தானே. அப்படி பல விஷயங்களில் திமுக இரட்டை நிலைப்பாடோடு இருக்கிறாங்க. அப்படின்றப்போ அதைத்தானே விமர்சிக்கிறார் அவர். இன்னும் 2016 தேர்தல் வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல், அவருடைய 2026 தேர்தல் அப்படின்றது சட்டமன்றத்திற்கான தேர்தல் அப்படின்றது அதை கரெக்டாக அடிக்கிறார் இல்லையா? அது ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடணும். என்னென்னா, இப்போ நானே பல விவாதங்களில் கிண்டலாக சொல்லியிருக்கிறேன். இப்போ விஜய் வந்து அமெரிக்காவிலேருந்து தான் ஒரு படம் ஓடுது, அப்போ அமெரிக்க தேர்தலை சொல்லுங்களேன், ரஷ்யா இதில் லண்டனில் கூட தான் ஒரு படத்தை வந்து திரையிடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நான் கிண்டலாக பேசுகிறது இல்லாமல் இன்றைக்கி அவர் அதை வந்து உண்மையாக சொல்லியிருக்கிறாரு. எப்படின்னா, உலகத்தில் இன்னுமே எந்த தேர்தலில் யார் ஜெயித்தாலும் விஜய் ஜெயித்த மாதிரி தான். இப்போ திமுக வந்து சொல்லியிருக்குல்ல, வெற்றி வாக்கு சாவடிங்கிறது என்னன்னா விஜய் வாக்கு சாவடியா, அது வெற்றி அப்படின்னா விஜய் அப்படின்ட்டு. அப்போ அடுத்த தேர்தலில் அமெரிக்காவில் ட்ரம்ப்பே நிற்கிறாருன்னு வச்சிங்களேன், இங்கே நம்ம செய்தி போடுவோம்ல, ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத ட்ரம்ப் விஜய் பெற்றார் அப்படின்னு போட்டால் போதும். அப்போ விஜய் ஜெயிச்ச மாதிரி வச்சுக்கலாமே. டிவிக்கே விஜய். ஆமாம். அப்போ உலகத்தில் இன்னுமே எங்கே இருந்தாலும் சரி விஜய் தான் ஜெயிக்கிறாரு. அதனால் விஜய்க்கு ஒரு வாழ்த்தை பேசுவோம். தமிழ்நாட்டில் வந்து 234 தொகுதியும் ஜெயிக்க போகிறார். ஏன்னா யார் ஜெயிச்சாலும் விஜய் ஜெயிச்ச மாதிரி தானே. இப்போ தஞ்சாவூர் ராமலிங்கன்னு ஒரு ஆள் ஜெயிக்கிறாருன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு ராமலிங்கம் வெற்றி பெற்றாரா, ராமலிங்கம் விஜய் பெற்றார் அப்படி தானே போடணும் அவரால். அதனால் விஜய்க்கு ஒரு பாராட்டுக்கள் ஒன்று. அடுத்தது, இவர் இன்றைக்கி பேசுனதில் வழக்கமாக ஏதாவது ஒன்று மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம சொல்லுவோம், சுட்டி காட்டுவோம். முந்திக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் என்னென்னா அவர் சொல்லியிருக்கிறாரு, அறிஞர் அண்ணா வந்து 1963 சிறுபான்மையினரை பற்றி பேசியிருக்கிறாரு, அவங்களுக்கும் உரிய அந்த சம இடத்த கொடுக்கணும், அதுதான் வந்து ஜனநாயகம் அப்படின்ட்டு. அறிஞர் அண்ணா வந்து சிறுபான்மையினருக்காக அவர் பேசுனது போராடலாம் காலங்காலமாக அவர் இறுதி வரை இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் குறிப்பிட்ட அந்த பேச்சு இருக்குல்ல, நாடாளுமன்றத்தை பேசணும் சுட்டி காட்டுறாருல, அது மத ரீதியான சிறுபான்மையினரை வந்து அப்போ அண்ணா சொல்லலை, மொழி ரீதியான சிறுபான்மையினர் சொன்னார். அது வந்து இவருக்கு எழுதி கொடுத்தவங்க வந்து அது சரியாக அவர் அதான் சொல்கிறார், மதச்சார்பின்மை அல்லது வந்து சிறுபான்மையினர் நலன் பாதுகாக்கிறதுல தாவேக்கா உறுதியாக இருக்கும். ஐயா, அதை தான் நாங்கள் மாற மாட்டோன்றாரு. ஐயா, அதை தான் சொல்கிறேன். சிறுபான்மையினருங்கிறத மத சார்பான சிறுபான்மையினர்னு இவர் நினச்சிக்கிட்டார், இவர் எழுதி கொடுத்தவங்க நினச்சிக்கிட்டாங்க. அது அல்ல. அதுக்காக தான் முதல்ல சொன்ன மத ரீதியாக சிறுபான்மையினருக்கும் அண்ணா வந்து பேசியிருக்கிறாரு, போராடி இருக்கிறாரு. அது தனி, அது வேற டிபார்ட்மெண்ட். இது பார்லிமெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் குறிப்பாக 1962 இவர் பதவி ஏற்கிறாரு எம்பியா. அந்த 62-63 காலகட்டத்தில் இந்தி திணிப்பு உச்சகட்டத்தில் இருக்கிறப்ப சிறுபான்மையினர்னு பேசின உரை வந்து ரொம்ப முக்கியமான உரை அண்ணா பேசினது. அதில் அவர் குறிப்பிட்டது வந்து மொழி ரீதியான சிறுபான்மையினர். அதை இவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டாருன்னா, சிறுபான்மையினர் அப்படின்னே மதம் தானே ஞாபகத்துக்கு வருது, மத ரீதியான சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. சரி, நம்ம அதையும் சுட்டி காட்டுவோம் அப்படின்னு. அப்புறம் அதே நேரத்தில் அடுத்தது வர்றாரு, என்னென்னா எரியிற நெருப்பில் வந்து நாங்கள் வந்து எண்ணெய் ஊற்ற மாட்டோம், சில இடத்துல மௌனமாக இருக்கணும்னு. அது எதுக்குன்னா, இந்த திருப்பரங்குன்ற விஷயம் இந்த மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஐயா கூட திருப்பரங்குன்றதை பற்றி உள் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ இதை ஆராய்ந்து அவர் பேசியிருக்கணும்ல. 2 கட்சி பண்ணுற கூத்து தான் அது, இதோ ஒன்று சொல்லணும்ல. நானும் கேட்குறேன். இன்னொரு விஷயம் சார், அப்போ அவர் சொல்கிறாரு, கரூர் விவகாரத்தில் என் மேலே நீங்கள் பழி போடுறீங்களா, அவதூறு. அது அடுத்தது வருவோம். என் மேலே நீங்கள் அவதூறு பரப்புவது அப்படின்றது மக்கள் மேலே அவதூறு பரப்பு இல்லை, அது அடுத்தது வருவோம். திருப்பரங்குன்றம் அதே மாதிரி போன கிறிஸ்மஸுக்கு அதை ஐயா கூட சொன்னாங்க. அது மாதிரி இந்தியா முழுக்க வந்து கிறிஸ்டின் மேலே நடந்த தாக்குதல். அது அடுத்தது இப்போ ஒரு தீர்ப்பு வந்துருக்கு. அதாவது ஏற்கனவே தஞ்சையில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் ஒரு பெண் மதமாற்றம் செய்யறதுக்கான விஷயத்தை தான் பண்ணாங்க, அதனால் தற்கொலைன்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. சிபிஐ விசாரணையில் அப்படி இல்லை அப்படிங்கிறது வந்துருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பேசணும்ல, இல்லை இதெல்லாம் எதுவுமே பேசலையே. இப்போ அது நீங்கள் சொல்கிற அது அரியலூர் சம்பவத்தை யார் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, யார் அப்படி பார்வை, அண்ணாமலை தான் உருவாக்குனாங்க இல்லையே. இந்த இது மாதிரி வந்து பொய் சொல்லி பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு பல கட்சி பேசியிருக்கிறாங்க தலைவர்கள், பேசாமலாம் இல்லை. ஒவ்வொரு விஷயமே இந்த கிறிஸ்தவர்களை வந்து தாக்குனதாக இருக்கட்டும், இல்லை வந்து திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும் பேசியிருக்காங்க. அதை செஞ்சுருக்கணும்ல, அதை செய்யலை ஒன்று. அதனால் இவர் வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாம் சீரியஸ் எடுத்துக்க வேண்டியது இல்லை. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறார் சார், இல்லை ஒரு அஜெண்டாவை செட் பண்ணுவீங்க, அந்த அஜெண்டாக்குள்ளே நான் வந்து பேசணுமா,
அது உங்களுடைய அரசியலுக்காக கட்டமைக்கப்படுகிறது. நீங்க சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம்ன்றது அது பாஜகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ உருவாக்கப்படுகின்ற அரசியலா இருக்குது. அதுக்குள்ள நான் ஏன் வரணும்? அல்லது அரியலூர்ல அந்த மாணவிக்கான அந்த மதமாற்றம் விவகாரத்தால் தற்கொலை செய்து கொண்டாங்கன்றது அது உங்களுடைய பாலிடிக்ஸ். நீங்க மக்களுக்கு அவதூறு பரப்புறீங்க, அதுக்குள்ள நான் ஏன் வரணும்? அதுக்கு ஏன் நான் வரணும்? அப்ப அரசியலுக்கு ஏன் நான் வரணும்? பேசாம பனையூர்ல இருக்கலாம், ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் போகலாம், மறுபடியும் பனையூர்ல வந்து படுத்துக்கலாமே, நான் ஏன் வரணும்? தேவையில்லையே. அதுதானங்க அரசியலுக்கான விஷயம். மக்களுக்கு நீங்க சரியான விஷயத்த சொல்லணும். மக்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்க தான் உலகத்திலே அறிவாளியா இருக்கீங்க, கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க. ரெண்டு பக்கமும் திருட்டு போயிலுங்கப்பா, நாங்க தான் தூய சக்திங்கிறீங்க. அதை நீங்க சொல்றதுக்காவது வரணும்ல. அப்ப 2024 வந்தா எல்லாத்தையும் மாத்திருவோன்ற அப்புறம் அது வர. அப்புறம் இன்னொரு இது சொன்னார்ல, இதை சுருக்கமா சொல்றேன். நான் ஆட்சிக்கு வந்தா IAS IPSல வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர், இதெல்லாம் பாதிக்கு பாதி பெண்கள்னு. ஒரு அடிப்படையான விஷயம் வந்து என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி IAS IPSல ஆண்களுடைய சதவீதம் என்ன, பெண்களுடைய சதவீதம் என்ன? நான் புள்ளி விவரம் என்கிட்ட இருக்கான சொல்ல போறது இல்லை, அது போர் அடிக்கும், விட்டுருவோம். பெண்கள் சதவீதம் கொஞ்சம் முன்னேறி இருக்குது. ஆனால் இப்படி நினச்சி பண்ண முடியாது. ஒரு விஷயம். அடுத்தது IASனா நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும்தான், IPS அப்படின்னா கண்காணிப்பாளர் மட்டும்தான் நினைக்கிறது எவ்வளோ அறியாமல். அதை விட மேம்பட்ட பதவிகளும் இருக்குது. அப்போ நம்ம கண்ணுக்கு எதுக்க பார்க்குறவங்கள ஒரு சினிமா இதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்ன தெரியும்? அதுதான் தெரியுது. ஒன்று எல்லாருக்கும் தவிர சார், எல்லாருக்குமே நான் ஒரு கலெக்டர் ஆகணும், நான் ஒரு SP ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாலிடிக்ஸ் அவர் குறி சார், அவர் வந்து எல்லாரும் மாதிரின்னு சொல்லி அவமானப்படுத்துறீங்க. அவர் கடவுள் மாதிரிங்க. அவர் வெகுஜன அரசியல் அவர் புரிஞ்சுட்டு பேசுறாரு சார், அப்படி எடுத்துக்க முடியாது. வெகுஜன அரசியல புரியாம பேசுறாரு, புரிஞ்சுட்டு பேசல. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த IAS IPS நீங்க மாநிலத்துக்கு நியமித்தாலும் வயா மத்திய அரசு தான். அப்ப நீங்க மற்றதுக்கெல்லாம் சட்டமன்ற தேர்தலில் ஏன் அதுன்னு கேட்குறீங்கல்ல. இப்போ மத்திய அரசு மூலமா நியமிக்கக்கூடிய IAS IPS பத்தி ஏன் சட்டமன்ற தேர்தலில் பேசுறீங்க? TNPSC எக்ஸாம் ஒழுங்கா நடத்தல இவங்க. IPSக்கும் TNPSக்கு என்ன? ஒரு சின்ன தேர்வையே நடத்த முடியாதவங்க அப்படின்ற இடத்துல மறைமுகமா விமர்சிக்கிறார். அப்ப நீங்க தான் ஆலோசகர் ஆகணும் விஜய். நான் ஏன் சார் ஆலோசகரா இருக்கேன்? இல்ல சார், அதால சார் அவர் டார்கெட் ஏன்னா TNPSC எக்ஸாம் இல்ல அவர் சொல்றாரு, TNPSC எக்ஸாமே நீங்க நடத்த மாட்டேன்றீங்க, ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா UPSC நடத்துவோம் அப்படின்றாரு. அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா UPSC நடத்துவோம். ரைட், நடத்துங்க. ஒண்ணு. அடுத்தது வந்து இன்னொன்னு சொன்னீங்களே, ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே, என்ன கேட்டீங்க? சொத்து மதிப்பு, சொத்து பட்டியலை வெளியிட. அதுக்குள்ள இன்னொன்னு ஏதோ அதை இன்னொரு மேட்டரும் கேட்டீங்க. நான் தான் வந்து எல்லா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறது. இது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு ஆரம்பிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கும் விஜய்க்கும் போட்டி. விஜயை வந்து சொன்னீங்கன்னா மக்களை சொன்ன மாதிரி, விஜயை திட்டினீங்கன்னா மக்களை திட்டின மாதிரி, ஒவ்வொரு வீட்லேயும் விஜய். இப்படி நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு உச்சகட்ட ஆணவ போக்கு. இப்போ இது என்னாச்சுன்னா, 1975 மிசா பீரியடில் அப்போ தேவ்காந்த் பருவா அப்படிங்கிறவர் தான் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் தான் உலக புகழ்பெற்ற ஒரு வார்த்தையை சொன்னார், இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படின்னு. அடுத்த தேர்தலில் இந்திரா காந்தி தோல்வி. அதுக்கான விஜயும் இந்திரா காந்தி ஒப்பிடுறேன்னு நினைக்க வேணாம், அந்த மாதிரி நான் சொல்லலை. அதாவது அதீதமாக தன்னை கற்பனை பண்ணி செய்து கொண்டு அதனாச்சும் இன்னொருத்தரை வச்சு சொல்ல வச்சிருப்பாங்க. இது இவரே சொல்லிக்கிறாரு. இருக்குல்ல, இது நம்பிக்கை தானே சார். அதாவது அது நம்பிக்கை என்பதும் சுதந்திரம் என்பதும் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனா இவரை டிஸ்டர்ப் பண்றாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நீங்க கூட சொன்னீங்கல்ல வந்து ஒருத்தர். என்னோட கேள்வி திரும்ப எளிமையானது தான் சார், அதே கேள்வி தான் சார். விஜயை பார்த்து திமுக, அதிமுக, பாஜக அல்லது வந்து நாம் தமிழர் கட்சி இவங்களுக்குலாம் அச்சமே இல்லையா? யாருக்கும் அச்சம் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரியுங்க. நம்ம தான் டிபேட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும் எந்த வித வாக்கும் பெருசா வராது அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனா அதனால தான் இவருக்கு வந்து இவர் தான் கூப்பிட்டாரு, வந்து எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு. விஜய் அளவுக்கு கதறி கூட்டணிக்கு கூப்பிட்டது இந்தியாவில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து சீட்டு தரோம் வாங்க, நாங்கள் வந்து போட்டியிட இடம் தரோம், அமைச்சர்கள் இடம் தரோம், ஏன் யாரும் போகல சார்? போயிருக்கிறார் சார். பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, நிறைய அரசியல் களங்களை பார்த்தவர், அவர் போயிருக்கிறார். ஆமாம், 2021 கூட அவர் கட்சி 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிச்சு. சொல்லுங்களேன், அவரை விட தேர்ந்த அரசியல்வாதிகளே தெரிய பேர் இருக்காங்க, பேரே தெரியாது. இவர் பேர் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். தேர்ந்த அரசியல்வாதியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க தேர்தலில்?
அவரு சாதாரண ஆள். அவர் அண்ணா காலத்துல இருந்து 1967 எம்எல்ஏ ஆனார். அண்ணா காலத்துல முக்கிய பொறுப்பு. ராமதாசனுடைய அரசியல் வளர்ச்சியில பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு மேல இருக்குது. அதெல்லாம் சொல்லல. தேமுதிக விஜயகாந்தோட அரசியல் வளர்ச்சியில அவருக்கு இருக்குது. 2011 கூட்டணி அமைக்கிறதுல அதிமுக கூட கூட்டணி வரதுல அவருடைய பங்களிப்பு இருக்குது இல்லையா சார்? ஆனா பிற்காலத்துல சார் ரொம்ப போட்டு கிண்டல் பண்றீங்க அவரை போய். ஓபிஎஸோட அரசியல் வளர்ச்சியிலே ஒரு பங்கு இருக்குதா? ஓபிஎஸ் பாவப்பட்டு இருக்காரு, பாவம். நான் என்ன சொல்றேன், விஜய் மல்லையா சொல்ல போனா நீங்க சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று இது வந்து 2026 விஜய் அப்படி தானே பேசுறாரு. அது மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 2026 நீங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் வந்து என்னன்னா, அவர் வந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, முதிர்ந்த அரசியல்வாதி. 2000 ரொம்ப வருத்தமான விஷயம், 2014 அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அவர் ஒரு மகள் 2 பேருமே வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கி அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அங்கே அவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் பணியாளர் ஒருத்தர், வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர், அப்பப்போ அறிக்கை விட்டு வர்றதுனால மீடியாக்காரங்க சில பேர் இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். நீங்க இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டாருன்னு சொல்றாரு. அதை தான் சொல்றேன். சில செய்தியாளர்கள் கேமரா கூட வாழ்ந்துட்டு இருக்காரு, ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிறாரு இல்லைங்க சார் அரசியல். அதனால தானே சார் ஓபிஎஸ் போய் அவர்கிட்ட போய் நிற்கிறாரு. ஓபிஎஸோடு வந்து சேர்ந்தும் பொழுது அரசியல் மாற்றம் நடந்துரும்லாம் சொன்னாங்க இல்லைங்க சார்? எப்படி வந்து பாமகவை சொன்னார்களே, செய்தார்களா? நான் கேட்குறேன், சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா? நாட்டை மாற்றினாங்களே பெரிய அளவில். யார்? ஓபிஎஸும் பண்ருட்டி ராமச்சந்திரன் சேர்ந்து. இப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் விஜயோடு சேர்ந்ததுன்றது ஆக்கப்பூர்வமாக இருக்காது, பலனளிக்காது. அதாவது விஜயகாந்த் கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் சேர்ந்த போது கூட விஜயகாந்துக்கான வெற்றி தான் இவரை அனுபவிச்சார். ஒரு தோற்றத்தை தரும், அவ்வளோதான். ஒரு அவைத்தலைவராக ஆக்குனார் விஜயகாந்த். ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பண்ருட்டி ராமச்சந்திரனுக்காக விஜயகாந்துக்கு யாரும் ஓட்டு போடல, விஜயகாந்துக்காக பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுதான் நடந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே தவிர, இப்போ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து விஜய்க்கு கை கொடுத்துருவாரு. விஜய் ஏற்கனவே ஒரு 235 தொகுதியில் தேய்ச்சிருவார். இப்போ இவர் மூலமாக இன்னொரு 235 வருவார் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டு சட்டமன்ற தொகுதிக்கு எங்கே போய் இருக்கிறதே 230. ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு களத்தை கட்டமைக்க முடியுமா, முடியாதா? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. என்னன்னா, இங்கே வந்து மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, திமுக வெர்சஸ் அதிமுக, அதுதான். இந்த 2 கட்சி தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் இருக்குது. சின்ன சின்ன கிராமங்களில் கூட கட்சி கிளை அமைப்புகள் வச்சுருக்கிறாங்க. அந்த 2 கட்சியிலுமே எதிர்கட்சியாக கிடையாது. அதாவது இப்போ அதிமுக எதிர்கட்சி இல்லை, அப்பையும் சரி. இதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அப்பையும் சரி. ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே ஒரு பிரச்சனை, அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த 2ல் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் கூட போய் மனு கொடுத்துட்டு வருவான். பேசலாம் சார். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறப்ப தவேகாவுக்கும் இந்த எல்லையில் வந்து சேர்க்கவே முடியாது. நன்றி. பேசலாம் சார். ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்னு ஒன்று இருக்குங்க. காங்கிரஸை யார் இழுப்பது, அதில் வெற்றி பெற்றார் ஸ்டாலின். பேசலாம் சார். இதுதானே நடந்தது. பேசலாம். சோமு சார், இறுதிக்கிறது ரொம்ப சுருக்கமாக. இது வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து 2த்துலையும் சேர்த்தா 60.5 வருது. ஆனால் 100க்கு 100 வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். என்னன்னா, களம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி திமுக வெர்சஸ் அதிமுக தான். இதை தவிர வந்து விஜய் அப்படிங்கிறது வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக வரக்கூடிய அப்படி ஒரு, ஏன்னா அந்த ஒரு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பிம்பம் தானே தவிர அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. வேணா ஒன்றே ஒன்று சொல்லலாம், அதோட முடிச்சுக்கிறேன். என்னென்னா, விஜய் அப்படின்னா அந்த விக்டரின்னு சொல்கிற மாதிரி எனக்கு வந்து என்னென்னா அந்த விக்ஸ்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த கம்பெனி தான் போல இருக்குது, ப்ராக்டர் கேம்பிள் அண்ட் கேம்பிள். இவர் வந்து விஜய் ஒரு பேக்டர், விஜய் ஒரு பேக்டருங்கிறீங்களா? அது என்னது? அது ஃபேக்டரா? நான் அதை ஃபேக்டர்னு நினச்சிக்கிட்டு விக்ஸையும் விஸ்பரியும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி, நன்றி.